பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 9/4/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் 21 சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமான பின்பும் அவர்கள் இன்னும் மன தெளிவிற்குள் வரவில்லை. முதல் முறை தரிசனமாகி 8 நாளைக்கு பின்பு விசேஷமான தரிசனம் தோமாவுக்கு கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா. தனது மகிமையின் சரீரத்தை தொட்டு பார்க்க அனுமதிக்கிறார். மகதலேனா மரியாள் இயேசுவை தொடும்போது, என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்தில் போகவில்லை என்று சொல்லி அனுமதி மறுக்கிறார். ஆனால் தோமாவுக்கு பாருங்களேன், தன்னுடைய மகிமையின் சரீரத்தை தொட்டு பார்க்க அனுமதிக்கிறார். பாருங்களேன், இவ்வளவு அனுபவங்களை பெற்றும் அவர்கள் தங்கள் அழைப்பை அறியாதிருக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். யோவான் 21 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. எங்கே இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தாரோ அங்கே திரும்பி போறதற்கு ஆயத்தமாயிட்டாங்க. பாருங்களேன், கலப்பையின் மேல் கை வைத்தவர்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீசர்களிலே 7 பேர் மீனவர்கள் தான், மெஜாரிட்டி மீனவர்கள் தான். வாசிக்க கேட்போம். யோவான் 21 சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாங்கட்ட குரங்கு வனத்தை அழிச்சான். அல்லேலூயா. பாருங்களேன், முந்தின அதிகாரத்துல தான் ஒரு அற்புதமான அனுபவத்தை பெறுகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடி போகல, ஆனா அவர் இவர்களை தேடி வந்து தரிசனம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு தோமா தோல்ல கை போட்டாரு, விழாவில் கை போட்டாரு, எல்லாம் பண்ணிட்டு பாருங்களேன், மறுபடியும் மீன் பிடிக்க போறேன்னு போறாங்க. பாருங்க, ஆரம்பிச்சு வச்சது நம்ம தலைவர் தான், யாருங்க? பேதுரு. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ரோமர் 11 வாசிக்க கேட்போம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அல்லேலூயா. அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே, மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து 12 பேரையும் முன்குறித்து விட்டார், முன்குறித்து அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பு ஒரு நாள் மாறவே மாறாது. அல்லேலூயா. நீ பின்னாடி திரும்பி போனாலும், நாம உலகத்திற்கு திரும்பி போனாலும் அவர் விட மாட்டாரு. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3 வாசிக்க கேட்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அழகா சொல்றார் பவுல். நாமெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான், சீசர்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ஒன்றை மறந்து விடக்கூடாது. பவுல் அழகா சொல்லிட்டாரு பாருங்களேன், நாம் பிடிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. We had been caught. அல்லேலூயா. ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னா தப்பவே முடியாதுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள். அல்லேலூயா. இப்ப திரும்பி போயிட்டாங்க. எங்கங்க? எங்கிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்தாரோ அந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. மீன் பிடிக்க போயிட்டாங்க. வலைகளை போடுகிறார்கள். முழுவதும் ஒண்ணுமே கிடைக்கல. எஸ், உலகத்துக்கு திரும்பி போனோம்னா தோல்விதான், ஜெயம் கிடையாது. ஜெயம் எங்க இருக்குங்க? நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மாத்திரமே ஜெயம் உண்டு. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோவான் 21:6.
அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். பாருங்கள், அவங்க போயிட்டாங்க, ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா. ஏனென்றால் அழைத்தவர் அவர்தான். அவர் ஒரு நாளும் உங்களை விட மாட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரையில வந்து நிக்கிறாரு பாருங்க, நின்று பாக்குறாரு. இவங்கெல்லாம் தோல்வியுற்ற மீனவர்கள், மறுபடியும் தோல்வியுற்ற மீனவர்கள். முழுவதும் நாங்க முயற்சி பண்ணணும் ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பினவர்களை தான் கர்த்தர் ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொல்லி அநேக மீன்கள், திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு, படகுகள் நிறையத்தக்கதாக மீன்களை பிடித்துக் கொண்டு அப்படியே பிரமித்து போனார்கள். அந்த பிரமித்து போன நிலையில கர்த்தர் அவர்களை அழைத்த போது கர்த்தருக்கு பின்னாடி வந்தாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே தோல்வியுற்ற நிலையில் தான் கர்த்தர் அவர்களை அழைத்தார். மறுபடியும் கடலுக்கு போறாங்க, மறுபடியும் தோல்வி நிலை. இந்த தோல்வியுற்ற மீனவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார், வலதுபுறமாய் வலையை போடுங்கள், போட்டா திரளான மீன். ஆண்டவர்கிட்ட தாங்க ஜெயம் இருக்குது. உலகத்துக்குள் போனா ஜெயம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட இருந்து மட்டும்தான் ஜெயம் வரும். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே தான் ஜெயம், இயேசு கிறிஸ்துவினாலே தான் வெற்றி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, வலையில 153 பெரிய மீன்கள் இருந்ததாம். என்ன மீன்கள்? பெரிய மீன்கள். அல்லேலூயா. எத்தனை மீன்கள்? 153. அது என்னங்க 153? ரொம்ப நாளா எனக்கு புரியல. ஒரு கணக்கு சொல்லுகிறாரே 153 மீன்கள் என்று சொல்லி நானும் ஆராய்ந்து பார்த்தேன். மொழியியல் பின்னணியிலே எனக்கு விடை கிடைத்தது. அல்லேலூயா. 153 பெரிய மீன்கள். பெரிய என்ற அந்த வார்த்தைக்கான எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் கடோல். கடோல் என்று சொன்னால் சிறந்த என்றும் பொருள்படும். இந்த 153 எதை குறிக்கிறது என்று சொன்னால் பெனி ஹா எலோஹிம், அதாவது தேவ புத்திரர்கள். அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு திரையில கொடுத்திருக்கின்றேன். ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு. இந்த மதிப்புகளை எல்லாம் கூட்டி பார்க்கிற போது 153 வரும். அதாகப்பட்டது பரலோக ராஜ்யம் என்கிறதான வலையிலே அகப்பட்டவர்கள், வலைக்குள் வந்தவர்கள், அதாவது பரலோக ராஜ்யத்திற்குள் வந்தவர்கள் திறந்தவர்கள். உலகத்தின் புத்திரர்களாக எண்ணப்பட்டவர்கள் இப்பொழுது தேவ புத்திரர்களாக எண்ணப்படுகிறார்கள். 153 மீன் பிடித்தும் அந்த வலை கிளியிலையும். அப்படின்னா என்னங்க? வலை எதை குறிக்கிறது? பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. பரலோக ராஜ்யம் வந்ததெல்லாம் கொள்ளும் மகாராஜ் சிங்கப்பூர். எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம், எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் வரலாம், வலை கிளியாது. பரலோக ராஜ்யம் வர 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 ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. திரும்பி போனாலும் விடாத கர்த்தர், கரையிலே வந்து நின்று அழைக்கும் கர்த்தர். அவர் நம்மை அழைத்து மாத்திரம் இருக்கவில்லை, பிடித்தும் இருக்கிறார் என்றதை உணர்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள் எத்தனை பேர் வந்தாலும் கொள்ளுகிற பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்ப்போம். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம் என்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை நான் பின்வாங்கி போக முயற்சித்தேன் என்று சொன்னாலும் விடவே மாட்டார். தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ளும் கர்த்தர் அவர். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32 8 9 வசனங்களை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆமென். பர்பஸ் என்னங்க? கிட்ட சேர்க்கிறது தான். அல்லேலூயா. வசனம் முழுக்க முழுக்க ஒரு தூய அன்பை சொல்லுகிறது. 9ஆம் வசனம், நீ வரவில்லை என்று சொன்னால் வாரையும் கடிவாளையத்தையும் எடுப்பேன். அப்ப நோக்கம் என்னங்க? அவர் அழைத்து விட்டார், நான் அவரிடம் வந்து விட வேண்டும்.
மறுபடியும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களை, அதாகப்பட்டது நம்மை அழைத்த அழைப்பு மாறாதது. பிரைஸ் தி லார்ட். எழும்பி பிரகாசிப்போம், வலையை நிரப்புவோம். ஆமென். எப்படிங்க? பெரிய மீன்களால். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.